இந்த தாலி இது நீங்க கட்டினது தானே? சொல்லுங்க ஆனந்த், சொல்லுங்க. அர்ச்சனா, நான் சொல்றது கொஞ்சம். நீங்க யாரும் பேசக்கூடாது நட்ராஜ், ப்ளீஸ். இது நீங்க கட்டின தாலி தானே? இதோ இந்த 2 பேரும் கையெழுத்து போட்டு தானே நம்ம கல்யாணம் நடந்துச்சு. அர்ச்சனா, நம்ம 2 பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தானே? அப்புறம் ஏன் அவாய்ட் பண்றீங்க? ஏன் என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? ஏன் போய் சொல்றீங்க? அப்புறம் ஏன் உங்க வப்பாட்டி மாதிரி நடத்துறீங்க? அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா. ஏய், அடிங்க ஆனந்த். அது மட்டும் தான் நீங்க இன்னும் செய்யல, அதையும் செஞ்சிருங்க. நீங்களும் எல்லாரும் மாதிரி சராசரி ஆம்பளை தானே? மன்னிச்சிருங்க ஆனந்த். அர்ச்சனா, அர்ச்சனா, என்னடா? ஆனந்த், ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு என்னமோ உன்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு தோணுது. அர்ச்சனாவோட ஃபீலிங்ஸ் ரொம்ப நியாயமாப்படுது. ஆனந்த், இது உன் கேரக்டரே இல்லை. என்ன பிரச்சனை? இன்ஃபேக்ட் இந்த கேள்வியை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அர்ச்சனா உனக்கு பிடிக்கலையா? வாட் நான்சென்ஸ். அவ தான் லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீயும் ஏன்டா அப்படி பேசுற? தென் வாய்? அப்புறம் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற? இன்னைக்கு சுகியோட பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி அவளும் உஷாவும் ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா? தெரியும். இன்னைக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணது அர்ச்சனா தான். சுகிக்கு பர்த்டே ட்ரெஸ் செலக்ட் பண்ணது அர்ச்சனா தான். இன்ஃபேக்ட் கேக் ஆர்டர் பண்ணது கூட அர்ச்சனா தான். அப்புறம் ஏன்டா அவளை கூட்டிகிட்டு வரல? முடியலடா, முடியல. இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னால் முடியலடா. திருமண பக்கம் எல்லாம் குழந்தைங்க. எங்களுக்கு அப்புறம் கல்யாணமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கு. எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இல்லைங்கிறத விட அவளுக்கு இல்லைங்கிறத அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. வாட் நான்சென்ஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆகி வெறும் 3 வருஷம் தான் ஆகுது. இன்ஃபேக்ட் அர்ச்சனா ஒரு தடவை பிரெக்னெண்ட்டாக கூட ஆயிருக்கா. அந்த ஆக்சிடென்ட்டால தானே அவளுக்கு அபார்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்டால தான் என் லைஃபையே மாறிடுச்சு. அர்ச்சனா பிரெக்னென்ட் ஆகி 2 மாதம் கூட ஆகாத அந்த கரு எங்கள் சந்தோஷம், எங்கள் எதிர்காலம் எல்லாம் கலைஞ்சது அந்த ஆக்சிடென்ட்டால தான். ஏய், ஐம் சாரிடா. அந்த ஷாக்லேருந்து இன்னும் அவள் ரிலீவ் ஆகவே இல்லை. சரி, அவளோட ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது? அவள் இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் தானே இருக்கா? சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனந்த், பட் இதை எப்படி நான் அவகிட்ட சொல்வேன்? குழந்தைங்கன்னா அவளுக்கு உயிர்டா. அந்த குழந்தைய பற்றி அவள் எவ்வளோ கற்பனை மனசுக்குள்ள வச்சிருந்தா தெரியுமா? அந்த ஆபாஷனுக்கு அப்புறம் அவள் எவ்வளோ அழுத தெரியுமா? ஒரே நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை அவளுக்கு. நமக்கு இன்னொரு குழந்தை பறக்குங்கிற அந்த நம்பிக்கை சொல்லி தான் அவள் அழுகி நிறுத்தினான். அது நடக்காதுன்னு அவகிட்ட என்னால் எப்படி சொல்ல முடியும் நடராஜ்? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்தால் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் அவள் 2 வாரம் 3 வாரம் அழுதுகிட்டே இருப்பா. நான் கவர்னர் பேலஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகேயா? அர்ச்சனா,
அர்ச்சனா நில்லுங்க. நகந்தா நகந்தா இப்பவே குதிச்சிடுவேன். அர்ச்சனா ப்ளீஸ் ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் சொல்றது கேளு. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம்தான். உங்க மேல பைத்தியம். 24 மணி நேரமும் உங்களே நினைச்சிட்டு இருக்கிற பைத்தியம். நகராதீங்க, நகராதீங்க. நகந்தா நான் குதிச்சிருவேன். அர்ச்சனா சாரி. உன்கிட்ட சொல்லாம சுகி பர்த்டேக்கு போனது தப்புதான். இந்த வார்த்தையை நீங்க கேக்குறது எத்தனாவது தடவை? சொல்லுங்க, எத்தனாவது தடவை? போன மாசம் உங்க சீனியர் டாக்டர் பரந்தாமன் வீட்ல சீமந்தம். குடும்பமே நம்ம வீட்டுக்கு வந்து 2 பேரும் வரணும்னு பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. இதே மாதிரிதான் மத்தியானத்துல இருந்து ரெடியாகி நான் பைத்தியம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீங்க போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வந்தீங்க. 2 நாள் கழிச்சுதான் நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். கேட்டா என்ன மன்னிச்சிடு நீங்க. அர்ச்சனா ப்ளீஸ். நகராதீங்க. அன்னைக்கு உங்க சித்தப்பா பையனோட கல்யாணம், சிங்கப்பூர் பாயோட குழந்தை பர்த்டே. இந்த மாசத்துல மட்டும் நீங்க எத்தனை ஃபங்க்ஷனுக்கு என்ன விட்டுட்டு போயிருப்பீங்க? அதுக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருப்பீங்க? அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. எதுக்கு ஆனந்த்? எதுக்கு நான் உங்க கூட வாழணும்? என்னோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காதவங்க கூட இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும்? எனக்கு புரியுது ஆனந்த். உங்களால என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. காரணம், எனக்கு குழந்தை இல்ல. ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் குழந்தையோட வரப்போ குழந்தை இல்லாத என்ன உங்களோட கூட்டிட்டு போறது அவமானமா இருக்கு. இல்ல அர்ச்சனா, உங்களோட ஆம்பளைங்கிற இமேஜ் என்னால போறதா நீங்க நினைக்கிறீங்க. ஊர் உலகத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குழந்தைய நான் பெத்து கொடுத்து உங்களை ஒரு ஆம்பளை நிரூபிக்க என்னால முடியல. சோ நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க. அதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணத்தை கண்டுபிடிக்கிறீங்க. போதும் ஆனந்த், இதோட போதும். இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நான் போறேன். எனக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆம்பளை நிரூபிக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஒரு நிமிஷம் அர்ச்சனா. ஃபைன், இதுதான் உன் முடிவுனா நான் உன்னை தடுக்கல. பட் 1 மினிட். நீ செத்து போயிட்டா நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன்ல? அவ்வளவுதான். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா? நீ நினைக்கிறது நடக்காது. I'm telling you. நீ குதிச்ச அடுத்த நிமிஷத்துல இதே மொட்டை மாடியில நானும் குதிச்சு செத்துருவேன். குதி குதி அர்ச்சனா, குதி. Come on, come on. வா, சேர்ந்தே செத்துறலாம். ஆனந்த், I love you ஆனந்த். I love you ஆனந்த். எனக்கு நீ வேணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஏன் எப்படினோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். I love you ஆனந்த். I love you. Come in. நீங்க போய் உட்காருங்க. நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். ஹலோ மேடம், நான் சாப்பிட்டாச்சு. இது உங்களுக்கு. டைனிங் டேபிளில் உட்காருங்க. அப்ப எனக்கு வேணாம்.
எனக்கு பசிக்கல. ஹே, அடுப்புல கை வச்ச கடுப்பாயிடுவேன். போய் உட்காரு போ. எனக்கு பசிக்கலப்பா. பரவாயில்ல. நேத்து பேஞ்ச மழையில கூட ரோட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. ஆனா நீ 1 மணி நேரம் அழுததுல ஊரே வெள்ளத்துல மிதக்குது. ஈஸியா ரோட்ல 2 கண்டெய்னர் வெள்ளத்துல மாட்டி உருண்டு ஓடிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட் இப்பதான் SMS பண்ணான். ஓஹோ, அப்படியா? ஆமா, பின்ன சோ நாளைக்கு ஏதாவது சண்டை போட்டு நீ அழும்போது அட்லீஸ்ட் ஒரு கப்பலாவது ரோட்ல வந்து மிதக்கணுமே. அப்பதானே அர்ச்சனாவுக்கு ஒரு மரியாதை. அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட்னு எனக்கும் ஒரு பெருமை இல்ல. சோ ஸோ 4 தோசையாவது சாப்பிட்டா கேலரிஸ் கூடும். எனர்ஜியா சண்டை போடலாம். கமா உட்காரு. நான் சமத்தா தோசை சுட்டு கொடுப்பேனா நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? ஓகே ஓகே, சிட்டியா கோ. Please have it. Thank you. Cute. காட்டு. நான் சாப்பிட்டேன். போய் நட்ராஜ் கம்பல் பண்ணதுனால நீ கொஞ்சம் ஜூஸ் வேணா குடிச்சிருப்ப, சாப்பிட்டிருக்க மாட்டேன். ஏய், நான் சாப்பிட்டேன்னு சொல். உன் கண்ணு போய் சொல்லுது. நீ சாப்பிடல. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். காட்டு. சாரிடா. நோ மோர். சாப்பிடு. அர்ச்சனா, நான் அங்கே ஏன் போனேன்னா அந்த பேச்சு வேணாம் ப்ளீஸ். எனக்கு ஒரு கனவு இருக்கு ஆனந்த், ரொம்ப பெருசு. என்னன்னு கேட்க மாட்டியா? எனக்கு தெரியுமே. எது? உன் கனவு. நான் இதுவரை உன்கிட்ட சொல்லாதது உனக்கு எப்படி தெரியும்? லவ். ஓ, உன் மனசுக்குள்ள நினைக்கிறது என் காதுல கேட்கும். உன் கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா? கரெக்டா சொல்லிட்டா என்ன தருவேன்? என்ன தரணும்? 1 2 4 ஏய், 6 என்ன பண்ற? இல்ல, எத்தனை மொத்தம் கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அத நீ கரெக்டா சொல்லிட்டா அப்புறம் யோசிக்கலாம் டியர். முதல்ல சொல்லு. இந்த மாதிரி ஒரு முட்டை கண்ணோட உன்ன மாதிரி ஒரு ராணி, என்ன மாதிரி ஒரு அழகா ஸ்மார்ட்டா புத்திசாலித்தனமா ஒரு ராஜா, 2 குழந்தைங்க, இந்த வீட்டையே புரட்டி போட்டு நம்மளை ஆட்டி படைக்கணும். இந்த ஊரே அசந்து போற மாதிரி பர்த்டே கொண்டாடணும். உள்ளங்கையில வச்சு தாங்கியே வளர்க்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும். நம்ம 2 பேருக்கும் பல்லெல்லாம் கொட்டி போய் பொக்க வாயோட நிக்கிறப்போ நமக்கு பின்னாடி நம்ம வாரிசுங்க, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தின்னு ஒரு ஊரே நிக்கணும். அதானே? நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? 1000% நம்பிக்கை இருக்கு. நம்ம வாழப்போற வாழ்க்கையை பார்த்து இந்த உலகமே கை கட்டி வாய்ப்பொத்தி நின்னு வேடிக்கை பார்க்கும். எனக்கு அழணும் போல இருக்கு. ஹேய், நான் உன்னை எதுவும் காயப்படுத்துற மாதிரி பேசவே இல்லையே. இது சந்தோஷம். நீ ஒரு புது டைப்பா இருக்க. கஷ்டம்னாலும் அழற, சந்தோஷம்னாலும் அழற. நான் அப்படிதான். உன் நெஞ்சில சாஞ்சு இப்ப இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சாகணும். அர்ச்சனா,
மீ டூ. நாளை காலையில நீ இதுவரை சந்திக்காத அனுபவிக்காத ஒரு உலகத்துக்கு நாம போறோம். ஓகேவா?